ஹாய், நான் உங்கள் வந்தை ஃபாசில். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங்ல பேசுறேன். தாறுமாறு தங்கத்தேரு வந்தவாசி வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோர். இந்த வண்டி பாத்தீங்கன்னு சொன்னா 2009 மாடல். அதாவது இப்பதான் முதல் முறையா சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்க போடக்கூடிய வண்டி உங்களால நோட்டிபிகேஷன்ல அடிக்கடி பார்க்க முடியும். தேவையான வண்டியை தேவையான நேரத்துல எடுத்துட்டு போறதுக்கு அது உங்களுக்கு இலகுவாகவும் அமையும். அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வண்டியை உங்களால அடிக்கடி பார்க்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்க ஊர்ல இருந்து வரும்போதே கால் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி வந்தவாசியில எங்க வேணாலும் இறங்க. அதாவது பழைய பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு கேட்டு அங்க வந்துட்டீங்கன்னா போதும். ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியும், 9677701701. அந்த நம்பருக்கு கால் பண்ணி எனக்கு கூப்பிடுங்க. நானே இட்டுன்னு வந்து உங்களுக்கு வண்டி பிடிச்சா எடுத்துக்கலாம், எங்கன்னா எட்டுன்னு போய் விட்டுருவேன். அதே மாதிரி நம்மகிட்ட முற்றிலுமே பைனான்ஸ் கிடையாது, பேரமும் கிடையாது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு என்கிட்ட வாங்க. அதே மாதிரி முன்கூட்டியே இந்த லோ பட்ஜெட்டுக்குலாம் இருக்கு இல்லையா, 10க்குள்ள இருக்கிறவங்க முன்கூட்டியே அட்வான்ஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தான் நான் தள்ளப்பட்டிருக்கேன். அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. வண்டி வேணும்னா எனக்கு இப்படி வேணும் வண்டி அப்படின்னு 10,000 20,000 அட்வான்ஸ் பண்ணாதான் வண்டி நான் ரெடி பண்ணி தருவேன். ஏன்னா ரெடி பண்றது அது முன்கூட்டியே ஏற்கனவே எல்லாருமே அட்வான்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஓடிட்டு இருக்கு. வேணுன்றவங்க முன்கூட்டியே அட்வான்ஸ் பண்ணுங்க. நம்ம எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங்ல எடுக்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதால தான் அவங்க அட்வான்ஸ் பண்ணிட்டு எடுக்கிறாங்க. வண்டி எல்லாமே தெளிவா கொடுத்துருவேன்ற ஒரு நம்பிக்கையில தான் எல்லாம் வராங்க. அதே மாதிரி மனசாட்சி கட்டுப்பட்டு தான் எல்லா வண்டியும் ரெடி பண்ணி தரேன். 5 ரூபா 10 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பேன். ஆனா பொருள் நல்லா இருக்கும். அதையும் மீறி ஃபால்ட் வந்தா அதை நீங்க தான் பாத்துக்கணும். அதே நம்ம முன்கூட்டியே சொல்லிடுவோம். அதை ஞாபகத்தில் வச்சுங்க. அதே மாதிரி இப்போ இந்த வண்டி காலையில தான் வீடியோவே போட்டேன். ஆனா இவங்க சாயந்தரமே எடுத்துட்டாங்க. இப்பதான் வீடியோவே போட்டேன். அதுக்காட்டி வண்டி பார்த்தாங்க, உடனே பிடிச்சிருச்சு. வண்டி ஒரு ரேட்டுக்கு பேசி எடுத்துட்டாங்க. நான் கொடுக்கும்போது எஃப்சி இன்சூரன்ஸ் இல்ல, 2009 மாடலு. எஃப்சி இன்சூரன்ஸ் வேணும்னா எடுக்கிற கண்டிஷன்ல தான் நான் கொடுத்துருக்கேன். வேணும்னா இவங்க எடுத்துக்கலாம். இவங்க உங்க பேர்ல மாத்தி வண்டியை ஓட்டுங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு வண்டியை ஓட்டுங்க. வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? வண்டி திருப்தியா? அதே மாதிரி நம்ம கிட்ட ஒரு ஸ்கீம் ஒண்ணு என்னன்னா, அதாவது 5 வண்டி நான் டெலிவரி பண்ணிட்டேன்னு சொன்னா அந்த 5 வண்டியில இருக்கக்கூடிய 5 வண்டி எடுத்தவங்க ஒரு பேரை சொன்னாங்கன்னாக்கா, அதாவது படிப்பு செலவுக்கு காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஃபீஸ் கூட கட்ட முடியலன்னாக்கா அவங்க பேரை சொல்லி அவங்க நம்பரை கொடுத்துட்டாங்கன்னா 5வது வண்டி கொடுக்கும்போது குழுக்கல்ல தேர்ந்தெடுத்து அந்த 5 சீட்ல ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து 10,000 அல்லது 20,000 என்னால முடிஞ்சதை நான் உதவி செய்யறேன். அதனால இதை ஞாபகத்துல வச்சுங்க. என்கிட்ட வண்டி எடுக்கக்கூடிய வரக்கூடிய ஒவ்வொரு ஆளும் ஒரு நம்பரை தேர்ந்தெடுத்துட்டு வாங்க. அந்த நம்பருக்கு நம்ம 10,000 அல்லது 20,000 என்னால முடிஞ்சது அந்த நேரத்துல நம்ம ஒரு தொகையை கொடுக்குறோம். அவங்க படிப்பு செலவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றத ஞாபகத்துல வச்சுங்க. அந்த மாதிரி தான் நம்ம வண்டி கொடுக்குறோம். இது நான் இந்த குழுக்கள்ல தேர்ந்தெடுக்கக்கூடியதுல 2வது வண்டி இப்ப போடுறது. இன்னும் 3 வண்டி டெலிவரி ஆயிடுச்சுனாலே மூணாவது வண்டி டெலிவரி ஆகும்போது குழுக்கள்ல தேர்ந்தெடுத்து ஒரு ஆளுக்கு காசு கொடுத்துருவேன். அதை ஞாபகத்துல வச்சுங்க. உங்க ஊர்ல இருந்து ஒரு பேரை தேர்ந்தெடுத்து அது எனக்கு சொல்லுங்க. அவங்க நம்பரையும் எனக்கு கொடுங்க. ஓகேங்களா? கஷ்டப்படுற ஃபேமிலியா சொல்லுங்க. ஓகேங்களா? இது 2009 மாடலு. எஃப்சி கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது. இருக்கிற கண்டிஷன்ல ஒரு ரேட் போட்டு கொடுத்துட்டேன். நான் கொடுக்கும்போது பக்கா கண்டிஷன்ல தெளிவா கொடுக்குறேன். இன்ஜின் செல்ஃப் கண்டிஷன், பேட்டரி எல்லாம் போட்டு தான் கொடுத்துருக்கேன். இதையும் மீறி இந்த வண்டியில எந்த ஃபால்ட் வந்தாலும் இதுக்கப்புறம் அது உங்களுது. என் கையில வாரண்டி கேரண்டி எப்பவுமே கிடையாது. எடுத்துட்டு போகும்போதே எதனா ஆயிட்டா கூட அது உங்களுக்கு தான் செலவு. ஆனா ஆவாது. அதுக்கு தான் நான் என்ன பண்றேன்னா, உங்க ஊர்ல இருந்து வரும்போதே ஒரு மெக்கானிக்கை கூட்டிட்டு வந்துருங்க. செக் பண்ணி எடுத்துங்க. அந்த மெக்கானிக்கு நானே ஒரு 1000 ரூபா கூட கொடுத்துட்றேன். எந்த செலவு இருந்தாலும் நான் இங்கேயே பார்த்து கொடுத்துருவேன். இன்னும் இன்ஜின்ல உள்ள போட்டி, குடலு, தொப்சா, ஈரல், மண்ணீர், கல்லு எல்லாத்தையும் மாற்ற சொன்னாலும் மாத்தி கொடுத்துருவேன். ஆனா போனதுக்கு அப்புறம் வாரண்டி கேரண்டி கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு இண்டிகேட்டர் வாங்கிட்டா கூட போன் பண்ணி ஆனா என்னென்ன இண்டிகேட்டர் போட்டு விட்டீங்க அப்படின்ற கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதெல்லாம் ஒரு ஒரு 100 ரூபாய் செலவு அதை கூட பண்ண முடியாத அளவுக்குலாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஓட்டின் போகும்போதே கீர் போட தெரியாம டமால் டிமில் போட்டு கீர் பாக்ஸ் எகிடும். ஏன்னா இது மோட்டார்ன்றதுனால இதெல்லாம் இயல்பு நடக்கக்கூடியது. நான் கண்டிஷனா கொடுக்குறேன். அதாவது நான் ஏமாத்துறவனே நினைச்சிங்க. ஆனா நீங்க ஏமாறாதீங்க. அதுதான் என்னுடைய ஒரு நான் சொல்லக்கூடிய எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை. அதாவது நான் ஏமாத்தக்கூடியவன், நீங்க ஏமாறாதீங்க. ஏமாறாத எடுக்கணும்னா ஒரு மெக்கானிக் கூட்டு தெளிவா செக் பண்ணி எடுத்துங்க. அதுதான் நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடியது. வண்டியை எடுத்து பார்த்து ஓட்டிங்க. மேலும் மேலும் வண்டி மறுபடியும் என்கிட்ட எடுக்கக்கூடிய அளவுக்கு நல்லா முன்னேறுங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2009 மாடல் கொடுத்தாச்சு. இந்த வண்டிக்கு யாரும் கால் பண்ணாதீங்க. இது தாறுமாறு தங்கத்தேர் வந்தவாசி வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோடு. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வந்தை ஃபாசில்.